Basic geometrical ideas தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா parts of a circle. So parts of a circle பார்த்தீங்கன்னா radius, chord, diameter, segment, arc. இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட டெஃபினிஷன் தான் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து parts of a circle. So parts of a circle வந்துட்டு ரெண்டுத்துக்கு நீங்க கண்டிப்பா டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட். So பாயிண்ட்ன்றது ஒரு டைனி டாட் ஒரு பிளேஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட். ஸோ அ பாயிண்ட் ஷோஸ் அன் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர் லொகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட். ஸோ இதோட டெஃபினிஷன் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வரும்போது அதோட டெஃபினிஷனில் கண்டிப்பாக வந்து பாயிண்ட் அண்ட் லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 2 end points இருக்குது லைன் செக்மெண்ட்டுக்கு. 2 end points. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். 2 end points. So it has 2 end points. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 cm 3 cm அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே வச்சுப்பீங்க. ஒரு 3 cm இங்கே ஸ்கேலில் ரூலரில் வச்சு நீங்கள் போடுவீங்க 3 cm அப்படி சொல்லி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் 2 end points. ஸோ இப்போ பாயிண்ட்னா உங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாயிண்ட் எக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பாயிண்ட் வந்து ஷோஸ் அன் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர் லொக்கேஷன். அதே மாதிரி இதுதான் லைன் செக்மெண்ட் ஏபி. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஏபி போட்டு பாயிண்ட் அண்ட் லைன் செக்மெண்ட் இது எல்லாமே லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் தான் போடணும். மேலே இப்படி ஒரு பார் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு 2 end points இருக்கனால மேலே இப்படி ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிளோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 points வைக்கிறோம். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இதுக்கு ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணினா இது ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அதையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அதையும் ஜாயின் பண்ணுறோம். சிமிலர்லி இங்கே ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். தென் இந்த பாயிண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், சென்டர் வந்து ஓன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் என்ன நேம் கொடுக்கலாம்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இதிலேருந்து நம்ம டெஃபினேஷன் பண்ணலாம். ஸோ a circle is a simple closed curve. அண்ட் இங்கே எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து. ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a circle is a simple closed curve with all the points on the circle. இந்த சர்க்கிளில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து எல்லா டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். So a circle is a simple closed curve and all points are the same distance from the center. For example, இப்போ இது 3 cm னா இதுவும் 3 தான் இருக்கும், இதுவும் 3 தான் இருக்கும், இதுவும் 3, எல்லாமே வந்து 3 தான் இருக்கும். இப்போ வேற எங்கேயாவது நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் பாயிண்ட் எக்ஸோ வேற ஏதாவது நீங்கள் எடுத்தாலும் அங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது ஒரு லைன் செக்மெண்ட் போட்டிங்கன்னா அதுவும் வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். ஸோ அதை தான் ஈக்வி டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த fixed point center O. So a circle is a closed curve formed by a set of points in the points that are same distance from this fixed point O. So இப்போ circle ஓட definition தெரிஞ்சிருக்கும். Then radius. So radius is the distance from the center to any point on the circle. இது circle. Distance from இந்த centerல இருந்து any point on the circle. எல்லாமே பார்த்தீங்கன்னா radius. Fixed pointல இருந்து circle touch ஆகிற ஒரு point. So it is a distance from center to any point on the circle. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா radius r. Radius of the circle is a line segment from the center of the circle to the point on the circle, which means from center to outwards. இந்த மாதிரி இதாகுது point on the circle. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா radius. So radius என்றது it is a straight line. Line segment பார்த்தோம். It is a straight line from center. சென்டர்ல இருந்து இந்த boundary line இந்த சர்க்கிள்ல டச் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா radius.
ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா A, B, C, D, E, F இது எல்லாமே பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். இது எல்லாமே பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். இங்கே லைன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே ஈக்குவல் பார்த்தோம். OA இஸ் ஈக்குவல் டு OF ஈக்குவல் டு OE ஈக்குவல் டு OD ஈக்குவல் டு OC ஈக்குவல் டு OB. இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சர்க்கிளோட டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இப்போது. ஸோ இந்த லைன் செக்மெண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு இப்போ பார்த்தோம். ஸோ இந்த சர்க்கிள்க்கு இப்போ நீங்கள் லைன் செக்மெண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா OA மேலே ஒரு பார் போடணும். அதே மாதிரி OF, நெக்ஸ்ட் OE, தென் OD, OC, தென் OB. லைன் செக்மெண்ட்டை மேலே இப்படி ஒரு லைன் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து லைன் செக்மெண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா நேம் பண்ணுவோம்னா ரேடியஸ். ஸ்மால் ஆரில் மென்ஷன் பண்ணுவோம் ரேடியஸ். ரேடியன்றது வந்து ப்ளூரல் ஆஃப் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து கார்ட். ஸோ கார்டோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் 2 points on the point of a circle. ஸோ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிளில் வந்து எனி 2 points ஜாயின் பண்ணுச்சுன்னா அதுதான் கார்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கார்ட். பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் அது எனி 2 points வந்துட்டு கட் பண்ணது பாருங்கள். இது எல்லாமே வந்து கார்ட். ஸோ a chord is a straight line joining 2 points on the circle. அதுதான் வந்து chord. இந்த chordே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கீங்க, joining 2 pointsன்னு பார்த்தோம். இப்போ இந்த 2 பாயிண்ட் இப்படி கட் பண்ணிகிட்டே போகுது வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர். 2 points கட் பண்ணது. நெக்ஸ்ட் இது சென்டர் பாயிண்ட் கட் ஆகிருக்கு. தென் இது எல்லாமே வந்து chordன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். பிகாஸ் சர்க்கிளுக்கு எனி 2 points வந்து கட் ஆகிருக்கு. இந்த சென்டர் பார்ட் இது பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் chord. அந்த லாங்கஸ்ட் கார்ட் வந்து எதை கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சென்டர் பாயிண்ட் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் O வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் இன் த சர்க்கிள். ஸோ டயாமீட்டரோட டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு லைன் கட் ஆச்சுன்னா இது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ரேடியஸ்ன்னு பார்த்தோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு பார்த்தோம். டயாமீட்டரோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லைன் செக்மெண்ட் that passes through the இந்த சென்டர்லேருந்து பாஸ் ஆகும். சென்டரில் கண்டிப்பாக பாஸ் ஆகும். இங்கே இப்படி ஒரு லைன் வந்ததுன்னா அது சென்டரில் இப்படி பாஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா சென்டரில் கட் ஆகணும். இங்கே ஒரு லைன்னா இப்படி ஒன்று சென்டரில் கட் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சென்டரில் கட் ஆகணும். இங்கேயும் சென்டரில் கட்டலாம். இந்த மாதிரி வந்து இன்டெஃபினைட்டாக நீங்கள் லைன்ஸ் போடலாம். வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் லைன் கிடையாது, இத்தனை டயாமீட்டர் தான் போடணும் இல்லை. ஒரு சர்க்கிளில் கண்டிப்பாக நீங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டிருந்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். பட் மேக் ஷுர் சென்டரில் கட் ஆகணும். ஸோ இதுதான் டயாமீட்டர். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். இங்கேருந்து சென்டர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இங்கே சர்க்கிள் இந்த பவுண்டரியில் டச் ஆச்சுன்னா இது R சொல்கிறோம். பட் இதோட இன்னொரு பார்ட்டும் இதுவும் சேர்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் கட் ஆகிட்டு போனதுன்னா அதை வந்து டயாமீட்டர் சொல்கிறோம். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து O. இது நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா OD ப்ளஸ் OA. இது வந்து ஒரு ரேடியஸ். இந்த பாயிண்டில் இது ஒரு ரேடியஸ். So which is equal to ODR plus இங்கே OAR. So diameter is equal to 2R. இதுதான் formula. இதிலே R எப்படி எழுதுவீங்க? R is equal to D by 2. Diameter by 2. So diameter is twice the length of the radius. So diameter definition பார்த்தீங்கன்னா it is a line segment that passes through the centerல pass ஆகணும் and has its end points. எப்படி இங்க இருக்குன்னா இங்க ஒரு பாயிண்ட் சர்க்கிளில் அதோட end point இருக்கும். 2 end points. இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். So and has its end points on the circle. எல்லாத்துக்குமே இது எல்லாமே diameter. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது எடுத்திங்கன்னா ரேடியஸ். சர்க்கிளில் இந்த பாயிண்ட் டு இன்னொரு end வந்து எடுத்து சென்டரில் கிராஸ் ஆச்சுன்னா அது வந்து டயாமீட்டர். பட் இப்படி ஒரு லைன் இந்த மாதிரி லைன் போட்டீங்கன்னா 2 points ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து கார்டுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ டயாமீட்டர் வந்து twice the length of the radius. இதிலேருந்து ரேடியஸ் எப்படி எழுதுவீங்க? D by 2. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், தென் ரேடியஸ், diameter, chord, இதோட ஃபார்முலா அண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.